இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்த நாள் விழா தேமுதிக சார்பில் உற்சாக கொண்டாட்டம். தலைமை கழகத்தில் கலாமின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. எண்ணெய் நிறுவன அதிபர்களுடன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய ஆலோசனை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணி. நல்லாறு ஆனைமலையாறு திட்டங்களை நிறைவேற்ற கோரிக்கை. விசாரணை கைதி ஒருவர் காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்ததால் பரபரப்பு. 2 உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 3 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றம். சபரிமலை கோவிலில் பெண்களை அனுமதிக்கும் உத்தரவை திரும்ப பெற வேண்டும். கேரளாவில் தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஆயிரக்கணக்கானோர் திரண்டுள்ளதால் பரபரப்பு. வைகை அணையின் நீர்மட்டம் 2வது முறையாக 66 அடியை எட்டியது. 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மனைவி குழந்தையை கொன்றுவிட்டு கணவனும் தற்கொலை. குடும்ப பிரச்சினை காரணமாக நிகழ்ந்த பரிதாபம். விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக எண்ணெய் நிறுவனங்களின் அதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருவதால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் மற்றும் எரிவாயுவின் விலை தொடர்ந்து கடுமையாக உயர்ந்து வருகிறது. இதனிடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்யக்கூடாது என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இது மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்தியாவில் எண்ணெய் எரிவாயு ஆய்வில் ஈடுபடுவதற்கும் இவற்றின் உற்பத்தியை அதிகரிக்கும் விதமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு நிதி ஆயோக் அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் இலாக்கா அமைச்சர், ஆஸ்திரேலிய எண்ணெய் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, வேதாந்தா நிறுவன தலைவர் அனில் அகர்வால் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர். பெட்ரோல் டீசல் எரிவாயுவின் விலையை கட்டுப்படுத்துவது, இவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது, எண்ணெய் துறையில் முதலீடுகளை ஈர்ப்பது, ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடை ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக தலைமை கழகத்தில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஏவுகணை நாயகனும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் அப்துல் கலாமின் 87வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாமின் திருவுருவப் படத்திற்கு தேமுதிகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் தேமுதிக துணை செயலாளர்கள் எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி மற்றும் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு அப்துல் கலாமிற்கு மரியாதை செலுத்தினர். நல்லாறு ஆனைமலையாறு திட்டங்களை நிறைவேற்ற கோரி திருப்பூரில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. PAP பாசன திட்டத்தில் நிலுவையில் உள்ள நல்லாறு ஆனைமலையாறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என பல ஆண்டுகளாக விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனைமலையாறு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாயிகளுக்கு ஆதரவாக தேமுதிகவும் கடந்த ஆண்டு போராட்டம் நடத்தியது. இந்நிலையில் திருப்பூரில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி நடத்தி வருகின்றனர். நல்லாறு ஆனைமலையாறு திட்டங்களை நிறைவேற்ற கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகள் போராட்டம் நடத்தியும் அந்த விவசாயிகளுடைய திட்டம் நிறைவேறவில்லை. இப்பொழுது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அத்தனை தலைவர்களும் கோவை, திருப்பூரில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டு
பேரணியிலே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்து ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். நல்லாறு ஆனைமலையாறு திட்டங்களை நிறைவேற்றினால் சுமார் 4 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் முழுமையாக பாசன வசதி பெறும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் கேரளாவுடன் பேச்சு நடத்தி ஆனைமலையாறு அணை, நல்லாறு அணையை கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. சென்னையில் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நீடித்து வருகிறது. பதற்றத்தை தணிக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வியாசார்பாடி PV காலனியைச் சேர்ந்த 27 வயதான கார்த்திக் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. நேற்று முன்தினம் இரவு கூட்டாளிகளுடன் சுற்றித் திரிந்த கார்த்திக்கை பிடித்த மகாகவி பாரதியார் நகர் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கார்த்திக்கின் உடல் இன்று பரிசோதனை செய்யப்பட உள்ளது. பிரேத பரிசோதனை முடிவுக்கு பிறகே அவர் போலீசார் தாக்கியதால் பலியானாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தெரியவரும். 50க்கும் மேற்பட்ட போலீசார் ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட உள்ளது. இதனிடையே கார்த்திக்கை போலீசாரை அடித்துக் கொன்றுவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க MKP காவல் நிலையத்தை சுற்றி 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக MKP நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் ஜெகதீசன், ராஜா மற்றும் கொடுங்கையூர் காவல் நிலைய காவலர் ஷியாம் சுந்தர் ஆகியோர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்ற நீதிமன்ற உத்தரவை திரும்பப் பெறக் கோரி திருவனந்தபுரத்தில் தலைமை செயலகத்தை ஆயிரக்கணக்கானோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறைக்கு மாற்றாக அனைத்து வயது பெண்களும் ஐயப்பனை நேரில் தரிசிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இதற்கு ஒருபுறம் வரவேற்பு கிடைத்தாலும் மறுபுறம் சொந்த மாநிலத்திலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதன் ஒரு பகுதியாக பெண்களை அனுமதிக்கும் உத்தரவுக்கு எதிராக கடந்த 10ஆம் தேதி கேரள மாநிலம் பந்தலத்தில் பிரம்மாண்ட பேரணி தொடங்கியது. பெண்கள், குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த பேரணி நேற்று மாலை திருவனந்தபுரம் வந்தடைந்தது. இந்நிலையில் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் இன்று கேரள தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் முழக்கங்களை எழுப்பினர். മുമ്പിൽ നിന്ന് നിയന്ത്രിക്കും இதனிடையே சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கும் விவகாரம் தொடர்பாக பந்தலம் அரச குடும்பம், சபரிமலை கோவில் பூசாரிகள், இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் நாளை பேச்சு நடத்துகிறது. இதில் அனைத்து தரப்பிடமும் கருத்து கேட்கப்பட்டு அதற்கேற்ப பொருத்தமான முடிவு எடுக்கப்படும் என்று தேவசம் வாரிய தலைவர் பத்மகுமார் கூறியுள்ளார். வைகை அணையின் நீர்மட்டம் 2வது முறையாக 66 அடியை எட்டியிருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் மூலம் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கேரளாவில் பெய்த கனமழை காரணமாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வைகை அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 71 அடியை எட்டியது. இந்நிலையில் வைகை அணை நீர்பிடிப்பு பகுதியில் மீண்டும் கனமழை பெய்ததால் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்தது. அணையின் மொத்த அளவான 71 அடியில் இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 66.01 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2510 கனஅடியாக உள்ளது. இதனையடுத்து தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
12 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்கவும், சேதமடைந்துள்ள படகுகளுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும், டீசல் விலையை குறைக்கவும், மானிய டீசல் அளவை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடங்கினர். கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வர்த்தகம் பாதிப்படைந்தது. இந்நிலையில் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் வரவுள்ளதால் தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக கடந்த சனிக்கிழமை மீனவர்கள் அறிவித்தனர். இதனையடுத்து 12 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நாட்டின் அனைத்து தலைநகரங்களிலும் அப்துல் கலாம் அறிவியல் அறிவு சார்பு மையம் அமைக்க வேண்டும் என்று அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 87வது பிறந்த நாள் விழா தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை தியாகராய நகரில் அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு கலாமின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்துல் கலாம் கனவு லட்சியம் ஒன்றுதான் இந்தியாவை ஒரு அறிவார்ந்த வல்லரசு நிலைமைக்கு உயர்த்தும், தமிழகத்தை ஒரு வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்றும். எனவே இந்த மாற்றத்தை அப்துல் கலாம் கண்ட கனவை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை தமிழக இளைஞர்களும் பொதுமக்களும் விரும்புகிறார்கள். அதை நிறைவேற்ற இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் மற்ற அனைவரும் சேர்ந்து அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே அப்துல் கலாம் அறிவு சார்ந்த ஒரு மையம் அமைக்கப்பட வேண்டும். அதாவது அப்துல் கலாம் ஆகுமெண்டட் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்பேஸ் சென்டர் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் பாரத பிரதமர் அவர்கள் டெல்லியிலே கலாம் நாலேஜ் சென்டர் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக அவர்களை அறிவு சார்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையிலே இதை அமைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் மோடி அவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்த நாள் விழா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகள் அப்துல் கலாம் போன்று வேடமிட்டு கலாமின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக மாணவ மாணவியர்கள் அப்துல் கலாம் கொள்கைகளை பின்பற்றும் வகையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மனைவி குழந்தையை கொன்றுவிட்டு கணவனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திட்டக்குடி அடுத்த இடைசெருவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவருக்கு உஷா என்ற மனைவியும் பிரதீக்ஷா என்ற 2 வயது பெண் குழந்தையும் இருந்தனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உணவகம் நடத்தி வந்த பிரகாஷ் தனது குடும்பத்துடன் நேற்று சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை வெகுநேரமாகியும் வீட்டின் கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது பிரகாஷ் தூக்கில் தொங்கிய நிலையிலும் உஷா மற்றும் குழந்தை பிரதீக்ஷா ஆகிய இருவரும் கழுத்து இறுக்கப்பட்டும் கை மணிக்கட்டு அருந்த நிலையிலும் இறந்து கிடந்தனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதியினர் திட்டக்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி மூவரின் மரணத்திற்கு காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் கருட சேவையில் மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நவராத்திரி பிரம்மோற்சவத்தையொட்டி மலையப்ப சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரம்மோற்சவத்தின் முக்கிய வாகன சேவையான கருட சேவை நேற்றிரவு நடைபெற்றது. இதில் மூலவருக்கு அலங்கரிக்கப்படும் லட்சுமி ஆரம் மற்றும் சிறப்பு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. మాధవులకు మంగళము సాధు ప్రియులకు జయ మంగళము నీవే పురుషోత్తమా కోన నట్ట నడుము నీవే నారాయణ మాధవులకు మంగళము సాధు ప్రియులకు జయ మంగళము.
முன்னதாக பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்களின் கலை நிகழ்ச்சிகளும் சுவாமியின் பல்வேறு அவதாரங்களின் வேடம் அணிந்து பக்தர்கள் வீதி உலாவாக வந்தனர். இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது சுருக்கமாக செய்தித் துறல்களாக பார்க்கலாம். பொது சேவைக்காக மக்களிடம் ஆளுநர் அலுவலகம் வசூலித்தது எவ்வளவு என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக பொறுப்புணர்வு நிதி தொடர்பாக துணைநிலை ஆளுநர் உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டுள்ளார் என்று நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக நிதி வழங்குவது தொடர்பாக வரையறைகள் உள்ளன எனவும் இது தொடர்பாக தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அப்போது தெரிவித்துள்ளார். அதிகாரம் இல்லாமல் துணைநிலை ஆளுநர் அந்த அவங்களுடைய அலுவலக ஊழியர்களை வைத்து பண வசூல் பண்ணது அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. பாகூர்ல ஒரு இடத்துல 80 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். 80 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 80 லட்சம் ரூபாய் எங்க யாரார்கிட்ட வசூல் பண்ணது, அந்த பணம் எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க, அந்த பணத்துக்கு கணக்கு என்ன, எந்த கணக்குல போடப்பட்டது என்ற விவரத்தை துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பசுமை கும்மிடிப்பூண்டி என்ற பெயரில் மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளையொட்டி 10,000 மரக்கன்றுகள் நடும் திட்டமும் அப்போது தொடங்கி வைக்கப்பட்டது. நடிகர் வையாபுரி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட அருகம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜாமணி என்ற பெண் முறையான சிகிச்சை அளிக்கப்படாததால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் உள்ளிட்டோர் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வந்த ராஜாமணியை அவரது கணவர் பெருமாள் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். ஆனால் நுரையீரல் பாதிப்பால் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் ஆவேசமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த அயப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியின் 12ஆம் ஆண்டு விழாவில் ஆற்காடு நவாப் முகமது ஆலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே ஆந்திர அரசு பேருந்தும் தனியார் தொழிற்சாலை பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர் உள்ளிட்டோர் படுகாயமடைந்தனர். காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலையில் இருந்து தொழிலாளர்களை ஏற்றிக் கொண்டு சென்ற பேருந்து மீது ஆந்திராவில் இருந்து வந்த அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியது. எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த விபத்தில் 2 பேருந்துகளிலும் பயணித்தவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் உடனடியாக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை ஆவடி அருகே பியூட்டி பார்லர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருமுல்லைவாயில் அம்பேத்கர் நகரில் செயல்பட்டு வரும் தனியார் பியூட்டி பார்லரில் பெண்களை வைத்து விபச்சாரம் செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 2 பெண்கள் மற்றும் இடைத்தரகர்கள் 4 பேரை கைது செய்தனர். பிடிப்பட்ட 2 பெண்களையும் தனியார் காப்பகத்தில் போலீசார் ஒப்படைத்தனர். டெல்லியில் இருந்து சென்னை விமானத்தில் இருக்கைக்கு அடியில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். டெல்லியில் இருந்து சென்னைக்கு வந்த விமான பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது விமானத்தில் பயணிகள் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கோடி மதிப்பிலான 6.5 கிலோ எடை கொண்ட தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று சிங்கப்பூர், துபாய், கோலாலம்பூரில் இருந்து வந்த 3 விமான பயணிகளிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே ஐயப்ப பக்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிக்க கூடாது, கோவிலில் நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்ட பாரம்பரியத்தை காக்க வேண்டும், மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஐயப்பன் பாடல்களை பாடியும் இசைக்கருவிகளை இசைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாள் என்று பண்டித நேருவுக்கு பிறகு அனைவராலும் பெரிதும் நேசிக்கப்படும் அப்துல் கலாம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். அறிவியல் ஆசிரியர், அணு விஞ்ஞானி, குடியரசுத் தலைவர், இளைய தலைமுறையினரின் கனவு நாயகன் என பன்முக அடையாளங்களை கொண்டவர் ஏபிஜே அப்துல் கலாம். சாதி, மத மற்றும் பொருளாதார பின்னணிகளின்றி இந்தியாவின் கடைக்கோடியில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து தனது உழைப்பாலும் திறமையாலும் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர். ஆம், 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் அப்துல் கலாம். ஜைனுலாப்தீன், ஆஷியம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் அப்துல் கலாம். அங்குள்ள பள்ளியில் பள்ளி படிப்பை தொடங்கிய அவர் வறுமை காரணமாக பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள் விநியோகத்திலும் ஈடுபட்டார். திருச்சியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியலும், மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார். 1960ஆம் ஆண்டு அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார். முதலில் சிறிய அளவிலான ஹெலிகாப்டரை ராணுவத்திற்காக வடிவமைத்த அவர் இஸ்ரோவின் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட் மூலம் ரோகிணி என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். இவரின் வியத்தகு செயலை பாராட்டி 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. இதனைத் தொடர்ந்து 1998ஆம் ஆண்டு மே மாதம் பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றிய அப்துல் கலாம் இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்ற வேண்டும் என தீவிரமாக செயல்பட்டார். இந்த சோதனை உலக நாடுகளை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. 5 ஏவுகணை திட்டங்களில் சிறப்பாக பணியாற்றிய அவர் அனைவராலும் இந்திய ராணுவ ராக்கெட் படையின் தந்தையாக போற்றப்படுகிறார். பின்னர் 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரானார். அப்போது இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை அப்துல் கலாமுக்கு வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. இருப்பினும் மற்ற குடியரசுத் தலைவர்களைப் போல் அல்லாமல் எளிமையின் அடையாளமாக திகழ்ந்த அப்துல் கலாம் பதவியில் இருந்தபோது குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் மாணவர்கள் முதல் அனைவரும் எளிதில் சென்று வந்தனர். இவர் இன்றளவும் மக்களின் ஜனாதிபதி என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. குழந்தைகள், மாணவ மாணவிகள், இளைஞர்களிடம் மிகுந்த அன்பு கொண்ட அப்துல் கலாம் அனைவரையும் கனவு காணுங்கள் என்றார். தொடர்ந்து ஆற்றல் மிகுந்த தனது உரையின் மூலம் இளைய தலைமுறையினரிடம் மாற்றத்தை ஏற்படுத்தியவர். இது மட்டுமல்லாமல் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள் உள்ளிட்ட நூல்களையும் அப்துல் கலாம் எழுதியுள்ளார். வெற்றியை கொண்டாட மறந்தாலும்
தோல்விகளை கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்விகள் தான் நம்மை வலுப்பெற செய்பவை. இவரின் சீரிய பணியை அங்கீகரிக்கும் வகையில் பத்மபூஷன், பத்ம விபூஷன், ராமானுஜர் விருது, கௌரவ டாக்டர் பட்டம் உள்ளிட்ட விருதுகள் வழங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு அப்துல் கலாம் பிறந்த நாளை இனி உலக மாணவர்கள் தினமாக கொண்டாட ஐநா சபை அறிவிப்பு வெளியிட்டது. குழந்தைகளுக்கு நேருவாகவும் பெரியவர்களுக்கு நவீன காந்தியாகவும் அப்பழுக்கற்ற தேசபக்தியும் கரைப்படியாத கைகளுக்கு சொந்தக்காரராகவும் விளங்கிய அப்துல் கலாம் அவர்கள் நம் அனைவர் மனதிலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்துள்ளார் என்றால் அது மிகையல்ல. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.